கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னொரு தலைப்பின் கீழாக கூட சத்தியத்தை தியானிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம அதிகமாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு நிற்கிறோம். நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து நிற்கும் போது ஏற்கனவே என் மாம்சத்தை புசியுங்கள் அதை பார்த்து நம்ம நிக்க வச்சிருக்கிறோம். இன்னும் அதோட இன்னொரு பகுதி மீதி இருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கல. அப்போ இயேசு கிறிஸ்து பேசின நிறைய வசனங்களில் இந்த ஒரு கிறிஸ்து சொல்ற இந்த ஒரு கருத்து மக்களுக்கு அதிகமாக இடரலை உண்டாக்குனது. ரொம்ப இடறி போயிட்டாங்களாம். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் இதை கேட்டுட்டு தெரியலைங்களா ஓடிட்டாங்க. அவர் பேசின யோவான்ல சொன்ன இந்த வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் மிகவும் இடரலான வசனம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதை சொல்றது யாருக்கிட்ட அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யூத மக்களுக்கிட்ட தான் சொல்லி நிற்கிறார். ஆமாவா இல்லைங்களா? இந்த யூத மக்களுக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாணம் நல்லாவே தெரியும். மோசையின் சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் எதை பானம் பண்ணக்கூடாதுன்னா ரத்தத்தை பானம் பண்ணக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து இதை சொன்னது ஒரு காரணம் கூட இருக்குங்க. ஏன்னா கிறிஸ்து பின்னாடி நிறைய கூட்டம் வந்தாச்சு, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் கிறிஸ்து பின்னாடி போறது சரியா, இல்ல சிலர் மட்டும் போறது சரியா? நம்ம இப்ப என்ன யோசிக்கோம்னா, இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாமளே நம்மளுக்கு கொஞ்சம் பேர் இருந்தா சந்தோஷப்படுவோமா, நிறைய பேர் இருந்தா சந்தோஷப்படுவோம்? பெரும்பாலும் நிறைய பேர் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம் வரும் இல்லைங்களா? எல்லாருக்கும். ஆனா கிறிஸ்துவோட ஒரு நோக்கம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பின்னாடி வருது முதல் கொஞ்சம் பேர் மட்டும்தான். அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? அப்போ கிறிஸ்து அநேக நேரத்துல இந்த இடரல் போதனைகளை முன்னாடி வைக்குவார். அதை கேட்டு நிறைய பேர் இடரல் அடைஞ்சு போயிடுவாங்க. இது கோதுமை மணியை பதர்ல இருந்து பிரிக்கிற ஒரு கிறிஸ்து கிட்ட இருக்கிற ஒரு சுபாவத்தை நம்ம பார்க்கலாம். அதனால நிறைய நேரத்துல இந்த மாதிரி வசனங்களை அடியாள பூர்வமாக பேசி ஜனங்களை தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவார். அந்த மாதிரி சொன்னதுல தான் இதுவும் ஒரு வசனம். ஏன்னா இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற சீசர்களுக்கு ஒரு விஷயம் மனசுல நல்லா வந்துருச்சு. மோசையின் பிரமாணம் பிரகாரம் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரத்தத்தை புசிக்க கூடாது. ஏன் புசிக்க கூடாது? அந்த வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 17:12. அதனை நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இப்போ என்ன சொல்லிட்டாரா? ரத்தம் புசிக்க கூடாதுன்னு. ஏன் புசிக்க கூடாது அப்படின்னா, ரத்தத்துக்குள் ஜீவன் இருக்கு. அதனால என்ன? ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்குன்னா ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் இன்னைக்கு ரத்தத்தை புசிக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ரத்த பொரியல் நனவு இருக்கு, அதெல்லாம் ரத்த புசிக்கிறாங்க. இப்ப இந்த வசனத்தை பார்த்தா ஒரு கேள்வி வரணும், ரத்தத்துல ஜீவன் இருக்குதுன்னா சரி ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டா என்ன அப்படின்னா, ஜீவனை கொடுக்கிறவர் தேவன். அப்ப ஜீவனுக்கு உரிமையாளர் அவர் தான். ஜீவன் மீண்டும் போக வேண்டும் என்றால் அவர்கிட்ட மட்டும் தான் போகணும். அந்த ஜீவன் வேற யாருக்கிட்டையும் போகக்கூடாதான். அப்போஸ்தலர்கள் இதை சொல்றார். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிச்சுட்டு அதோட விளக்கத்துக்குள்ள நம்ம போலாம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. இப்போ ஜீவனை கொடுக்கிறது யாரு? தேவன். அப்போ ஜீவனை கொடுக்கிறவர்கிட்ட தான் திருப்பி என்ன போனோம்? ஜீவன் போனோம். அந்த ஜீவனை வேற யாரும் புசிக்க கூடாது. இதுதான் தேவன் கொடுத்த சட்டம். இப்போ புரியுதுங்களா? ஆனா அதுல ஒரு விதிமீறல்கள்னு சொல்ல முடியாது. அந்த சட்டத்துக்குள்ள தேவன் இன்னொன்னையும் வைக்கிறார். என்னன்னா, இப்போ மற்ற ரத்தத்தை நான் புசிச்சா கூட அந்த ரத்தம் பாவக்கரை ஏற்கனவே படைஞ்சிருக்குது. அதாவது இப்போ மிருகத்தோட ரத்தம் அதை எடுத்து அதை உணவாய் மாத்தி அன்னைக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்தத்துல ஏற்கனவே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன பாவக்கரை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துமேலயும் இருக்கு, மனுஷனை தொடங்கி மிருக ஜீவன் வரைக்கும். அப்போ மீண்டும் எதை தான் சாப்பிட்டு இருக்குவாங்க இவங்க? பாவ ஜீவன் தான் உள்ள போவோம். ஆனா கிறிஸ்துவோட ஜீவனை மட்டும் தேவன் குறிப்பா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடு, குடி, பானம் பண்ணு. அதாவது என் ரத்தத்தை பானம் பண்ணு கிறிஸ்து சொல்றாரு. இது கிறிஸ்துவின் போதனையா இல்ல கிறிஸ்துவை அனுப்பின பிதாவின் போதனையா? அவரே சொல்றாரு இல்லைங்களா, என் போதனை என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடைய
போதனையாவே இருக்கிறது. அப்போ கிறிஸ்து சொல்ற எல்லா வார்த்தையும் பிதாவின் வார்த்தை தான். இப்ப பானம் பண்ணுங்கள் ரத்தத்தை அப்படின்றது யாரோட வார்த்தையா தான் இருக்கணும்? கிறிஸ்துவின் வார்த்தை, அதாவது தேவனின் வார்த்தை. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டுல மிருகத்தை அடிச்சிட்டாங்கன்னா அதோட ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில ஊத்திடுவாங்க, அல்லது ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி அது மேல தெளிக்கப்படும். அது இல்லைன்னா பலிப்பீடம் வைக்கப்பட்டிருக்கும், அதுக்கு 4 கொம்பு இருக்கும், அந்த கொம்பு மேல என்ன பண்ணிடுவாங்கன்னா தேய்ச்சி விட்டுடுவாங்க. இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ள போக மாட்டோம். அதாவது பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் மாம்சத்தை படிச்சுட்டு வந்தோம் பாருங்க, அப்படி இருக்காது. கொஞ்சம் சுலபமா தான் நம்ம போலாம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தை புசிங்கள் அப்படின்னு சொன்னார்னா, அதாவது ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன கிறிஸ்து சொல்ல வந்தாரு? அன்னைக்கு சீசர்கள் ரத்தத்தை பானம் பண்ணாங்களா? அன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுனாங்களா? இல்லையே. கிறிஸ்து இன்னும் உயிரோட தானே இருக்கிறாரு. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குடிச்சிருக்க முடியும்? அவர் இன்னும் உயிரோட தானே இருக்கிறார் அன்னைக்கு ராத்திரி. அப்ப கிறிஸ்தோட ரத்தம் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பானம் பண்ணல. ஆனா அதுக்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை முன்வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக என்ன வைக்கிறாருன்னா திராட்சை ரசம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கிறிஸ்து பயன்படுத்துறார். உதாரணத்துக்கு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ அப்பம் அப்படின்றாரு. ஒன்னும் புரியல. அடுத்து அதே யோவான் 6ஆம் அதிகாரத்துல அந்த 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 சொன்ன வார்த்தைக்கு அவரே விளக்கத்தை சொல்றாரு. என்கிட்ட வந்து நீங்க சேர்ந்துட்டு நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க கை கொண்டீங்கன்னா என்னை இந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு சமம்னு சொல்லி அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து சொல்லி வச்சிருக்கார். அப்போ புசிங்கள்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்றத கேளுங்க. பாருங்க, கிறிஸ்துவோட பாஷை பாணி எப்படி இருக்குதுன்னா வேற மாதிரி பேசின்னு வர்றார். ஏன் எப்படி சொல்றாரு? மக்கள் எல்லாரும் என்ன ஆகணும்? நிறைய பேர் கேட்டு மனம் திருந்தணும், கரெக்ட். சில பேர் என்ன ஆகணும்? இடரலும் ஆகணும். இடரல் ஆகிறதுக்கு கிறிஸ்து பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். அவரே சொல்றார், கண்டு காணாதவர்களாகிலும் கேட்டு கேட்காதவர்களாகிலும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகிலும் இருக்கிறதுக்கு நான் உவமைகளாக பேசுகிறேன். அப்போ கிறிஸ்து பேசுற நோக்கமே இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அந்த ராத்திரியில இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு குறிப்பாக இந்த பாத்திரத்தை கொடுத்து இதை பானம் பண்ணுங்கள்னு சொன்னாரே. இதுக்கு பேர் என்ன சொல்வோம்? சரி, ராவ் போஜனம். இன்னொன்னு கூட இருக்குதுங்க, லாஸ்ட் சப்பர் சொல்றாங்களா? இன்னைக்கு அந்த ஓவியத்தை என்னத்தான் வச்சிருக்கிறாங்க, லாஸ்ட் சப்பர். அதுக்கு பேர் வர்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. சிலருக்கு வந்து ஒரு புக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், மறைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லி. பாத்தீங்களா? த ஹிடன் மீல் போன வாரத்துல உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அதை நீங்க படிச்சீங்கன்னா ஏன் இயேசு கிறிஸ்துவோட கடைசி அந்த ராவ் போஜனத்தை லாஸ்ட் சப்பர், கடைசி பந்தின் பேர் வந்தது, கிறிஸ்து பஸ்கா பந்தியை அனுசரிச்சாரா இல்லையான்ற கேள்விக்கான விடையெல்லாம் அதுல இருக்கும். ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா அதோட விடை உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். இப்போ கிறிஸ்து இந்த ராத்திரியில பாத்திரத்தை எடுக்கிறாரு, எடுத்து இதை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க எல்லாருமே குடிங்கள்ன்றார். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க? பானம் பண்ணுங்க. இதுதான் உண்மையான பானம்னு கூட சொல்லியிருக்குவார். ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே இதில் பானம் பண்ணுங்கள், எல்லாருமே குடிங்கன்னு கொடுத்துட்டாரா. இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க. இன்றைய தினத்துல கூட படிப்படியாக நாமும் என்ன பண்ண போறோம்? பானம் பண்ண போறோம். இதை சொல்லிட்டு 28ஆம் வசனத்துல அதோட இன்னொரு விவரத்தையும் கொடுக்கிறாரு. கவனிக்கலாம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தா தான் உண்மையான பாத்திரத்தில் பானம் பண்றதுன்னா என்னன்னு தெரிய வரும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் நிற்கிறோம். நம்ம வாசிக்கலாம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இது எதற்காக கொடுக்குதா? பாவ மன்னிப்புக்காக. ஆங்கிலத்துல சொல்லணும்னா அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவத்துக்கான மன்னிப்பு. இது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டதா? மிருகத்தின் ரத்தம் பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அது டெம்பரரி, தாத்காலிகம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பு வர வைக்கிறது. எந்த பாவத்திலிருந்து மன்னிப்புன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஆதாமோட பாவம் அது மன்னிக்கப்படணும். அதுக்கப்புறமா தான் இந்த கிருபா ஸ்தலத்துக்குள்ள நம்ம போய் தேவனுக்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வர முடியும். இது வரைக்கும் கொஞ்சம் கிளியரா போதா? ஆனா நம்ம எங்க போயின்னு இருக்கிறோம் அப்படின்றது இன்னும் நேரடியாக தெரியல. ஆனா ஒரு கேள்வி தான். என்ன கேள்வினா, இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுங்கள்னு சொன்னாங்களே, அந்த பானம் பண்றதுன்னா என்ன? நான் சுருக்கமா சொல்லிடுறேன்,
பதிலே கொடுத்துடுறேன். அந்த பதில அடுத்தடுத்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கன்னா என்ன, இதுதான் நம்ம தேடின்னு போறோம். ஆனா ஃபர்ஸ்டே பதில் பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த பதில இன்னும் புரிஞ்சுக்கலாம். ஆழத்துல போய் பாத்திரத்துல பானம் பண்ணா அதுல என்ன கொடுத்தாரு? திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? அவரோட ரத்தம். ரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன். அப்போ ரத்தத்தை குடிச்சா எதை குடிக்கிறோம்னு அர்த்தம்? ஜீவனை குடிக்கிறோம்னு அர்த்தம். யாரோட ஜீவன்? அவ்வளவுதான். அதுதான் பதிலே. அப்போ பாத்திரத்தை குடிங்கள்னா என் ஜீவனை குடின்றார். எப்படி? இப்ப இதுதான், இதை தேடித்தான் போறோம். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் அதோட விடையே. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை குடி. யாராவது சொல்வாங்களா என் உயிரை குடின்ட்டு? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே, அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். உயிரை வாங்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? சொல்றோமா இல்லைங்களா? என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா உயிரை வாங்குறாங்க. உயிரை வாங்குறாங்க இல்ல. அப்போ என் உயிரை குடின்னு சொல்றாருன்னா அப்ப எதையோ ஒண்ணு பண்ணுன்றார். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப ரத்தத்தை குடினா, ரத்தத்தை குடி என்றால் என்னுடைய ஜீவனை நீ என்ன பண்ண? நீ உனக்குள் எடுத்துக்கோ. இத தேவன் ரொம்ப பெரிய விலையாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், தேவனின் குமாரனின் ரத்தம், தேவனின் குமாரனோட ஜீவன் சாதாரணமானது இல்லையா, ரொம்ப ரொம்ப பெரிய விலையா. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? ரத்தத்துக்குள்ள ஜீவன். ஆனா யாரோட ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என்றால் யாரோட ஜீவன் நமக்குள் வந்து நிற்கிறது? கிறிஸ்துவின் ஜீவன் நம்மளுக்குள்ள வந்து நிற்கு. கரெக்டா? இப்போ வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவன். ஜீவன்னா எப்படி? ரத்தம். நித்திய ஜீவன் தந்திருக்கிறாருன்னா எப்படி கொடுத்திருக்கிறாரு? ரத்தத்தினால கொடுத்திருக்கிறாரு. இப்ப அடுத்த வார்த்தை, அந்த ஜீவன்னா அந்த ரத்தம் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். புரியுதுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ரத்தம் நம்மளுக்குள்ள வரணும்ன்றார். அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ரத்தம்னா என்ன? ஜீவன். அப்ப அந்த ஜீவன் யாருக்குள்ள வரணும்? நம்மளுக்குள்ள வரணும். கிளியரா? குழப்பமா இல்ல? இப்ப அப்படியே தொடர்ந்து போலாம். இப்போ அந்த கேள்வியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் எப்படி நம்மளுக்குள்ள வரும்? அதாவது ரத்தத்தை குடிங்க, ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன். அப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தை குடிச்சா யாரோட ஜீவன் நம்மளுக்குள்ள வரணும்? இது எப்படி சாத்தியம்? அப்படியே கொஞ்சம் உள்ள போலாம். இதை பார்க்கணும்னா கொஞ்சமா பழைய ஏற்பாட்டுக்குள்ள போலாம். கொஞ்சமா, நிறைய வேண்டாம், கொஞ்சமா போலாம். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல ஆக்சுவலா பார்க்க போனா இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் யூதர்களுக்கு தெரிஞ்ச அடையாளங்களை வைத்து தான் அவர்களுக்கு கத்தை கொடுத்துன்னு இருக்கிறார். அன்றைய நாள் எதுக்கு ஆயத்தம் பண்ணுகிற நாள்? பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ற நாள். அப்ப இவங்களுக்கு நல்லாவே தெரியும் பஸ்காவுல அப்பம் இருக்கோ ரத்தமும் இருக்கோ. ஏன்னா எது பூசப்படணும்? ரத்தம் பூசப்படணும். அப்ப இவங்களுக்கு இது ரெண்டுமே நல்லா தெரியுது. அந்த ரெண்டு பொருள் எடுத்து புதுசா ஒண்ணு வைக்கிறா சொல்றார். இது வரைக்கும் நீங்க அப்பத்தையும் ரத்தத்தையும் இப்படி பயன்படுத்தினீங்க, இனி அப்பத்தையும் ரத்தத்தையும் என்ன பண்ணுங்க, நான் வேற மாதிரி சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, அப்பம் என் சரீரம், இந்த ரத்தம் ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்ல, யாரோட ரத்தம்னு பாத்தீங்கன்னா என்னோட ரத்தம்னு மாத்துறாரு. ஏன் இப்படி சொல்றாரு? அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இங்க என்னத்த சொல்லிட்டாருன்னா குடின்னு சொல்லிட்டாரா? குடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? புதிய உடன்படிக்கை. ஆமாவா இல்லையா? இந்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது, இது புதிய உடன்படிக்கை சொல்றாரு. புதிய உடன்படிக்கை. அப்போ ஒரு உடன்படிக்கைக்குள் வரணும்னா எது சிந்தப்படணும்? ரத்தம் சிந்தப்படணும். கிளியரா? இது பழைய ஏற்பாட்டிலே காமிச்சிருக்கிறார். மோசே யாத்ராங்கமத்துல சீனாயில வனாந்திரத்துல மலை மேல போறாரா? சீனாய் மலை மேல போய் நியாயப்பிரமாணங்களை வாங்கி வருவார் இல்லைங்களா? நியாயப்பிரமாணங்களை வாங்கி இஸ்ரேல் மக்கள்கிட்ட கொடுக்குவார். இஸ்ரேல் மக்கள் அதை கேட்டுனா சொல்வாங்கன்னா, இதன்படி நாங்கள் செய்கிறோம். இத சொன்ன பின்பு தான் மோசே ரத்தத்தை எடுத்து எல்லார் மேலே தெளிக்குவார். தெளிச்சு என்ன பண்ணுவார்னா சீல் பண்ணுவார். சீல்னா புரியுது இல்லைங்களா? உடன்படிக்கை. இப்போ நீங்க சொன்ன வார்த்தை, தேவன் கொடுத்த பிரமாணம் ரத்தத்தின் மூலியமாக என்ன ஆக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, அடையாளத்தை காமிச்சார் அங்க பழைய ஏற்பாட்டுல. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும்.
அந்த அதே அடையாளத்தை எடுத்துட்டு வந்து கிறிஸ்து முன்னாடி வைக்கிறார். முன்னாடி வச்சு அங்க மிருகத்தோட ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு, உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு சொந்தமாயிட்டாங்க. இங்க என்னோட ரத்தம் தெளிக்கப்படும், புதிய உடன்படிக்கை உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தேவனுக்கு சொந்தமாவீர்கள்னு சொல்லி தன் ரத்தத்தை முன்னாடி வைக்கிறார். குழப்பமா இருக்கா? சரி, ஓகே, கிளியரா இருக்கு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டோட அவங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை வச்சு புதிய ஏற்பாட்டுல அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அப்போ அவங்க என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனாலும் ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இவ்வளோ நாளா தேவன் ரத்தத்தை புசிக்காதன்னு சொன்னவர், இப்போ பானம் பண்ணாத சொன்னவர், இப்போ பானம் பண்ணுன்னு சொல்றாரு. இது எப்படி நியாயமாக முடியும்? ஏன்னா சொல்றதே யார்தான்? சொல்றதே தேவன் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா யார் தான் சொல்லியிருக்கணும்? கிறிஸ்துக்கு தேவன் தான் சொல்லியிருக்கிறார். இது நியாயமா? இது சரியா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இவ்வளவு நாள் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க ரத்தத்துல ஜீவன் இருக்கு, நீங்க குடிச்சீங்கன்னா அந்த மிருகத்தோட ஜீவன் என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? நீங்க எடுத்துன்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஜீவன் ஏற்கனவே எப்படித்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாவமா தான் இருக்கு. இப்போ வேற ஒண்ணு சொல்றாரு, நான் என் குமாரனை கொடுக்கிறேன், அந்த குமாரனோட ஜீவன் பாவம் இல்லாத ஜீவன், இப்போ நீங்க உள்ள எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கும் என்ன கிடைக்கும்? உங்களுக்கும் ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி தேவன் அங்கே ஒரு ஒப்பனையை எடுத்து காமிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, வேற குற்றமற்றது. படிச்சிருக்கிறோங்க, பாவிகளுக்கு விலகினவர், இதெல்லாம் அவரோட ரத்தத்துக்குள்ள இருக்கு. அதனால இது ஒரு மனுஷனை உள்ளத்திலிருந்து சுத்திகரிக்குமா. எப்படி ஒரு ரத்தம் ஒரு மனுஷனை சுத்தமாக்க முடியுமா? இன்னும் தெரியாது, பார்க்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். எங்க வரலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கேள்வி புரியுது இல்லைங்களா? என்ன கேள்வி? கரெக்ட். அந்த என் பாத்திரத்தை பானம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டாரு. அந்த பாத்திரத்துல ரத்தம் இருக்கிறது, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. நம் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என்றால் யாரோட ஜீவன் நமக்குள்ள எடுத்து நிற்கிறோம்? கிறிஸ்துவின் ஜீவன். இது எப்படி சாத்தியம்? அதை தான் நம்ம பார்க்கறதுக்கு போய் நிற்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போனோம்னா, பழைய ஏற்பாட்டின் கால பகுதியில ஆட்டுக்குட்டி அடிச்சு அதோட ரத்தத்தை இந்த பலிபீடத்தின் மேல் தெளிக்குவார்கள். ஆமாவா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்படித்தானே இருக்கணும். கிறிஸ்துவ கூட புதிய ஏற்பாட்டுல அடிச்சு சிலுவை மேல் ரத்தம் தெளிக்கப்படுது. ஏன்னா முழு ரத்தமும் எது மேல தான் வருதுன்னு பாத்தீங்கன்னா சிலுவையின் மேல். இப்போ நம்ம அந்த ரத்தத்துக்கிட்ட போக முடியும். இந்த ரத்தத்துக்குள்ள போனா தான் ஜீவனே இருக்குமா. இன்னைக்கு இந்த பாடத்தோட முடிவுல நம்மளுக்கு தெரிய வந்துடும். இன்னைக்கு நம்ம ரசத்தை பானம் பண்றோம்னா அதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் என்ன இது அர்த்தம் அப்படின்னு தெரிய முடியும். அங்க பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் பாவிகளுக்கு பதிலாக ரத்தத்தை தெளிப்பார்கள். அவங்க என்ன சிந்தனையில தெளிக்குவாங்களா, தேவனே இந்த ஜீவன் ஒரு பாவிக்காக என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது. ஏன்னா யார் தான் செத்து இருக்கணும்? பாவி. அந்த பாவிக்கு பதிலாக யார் அடிக்கப்பட்டிருக்கிறது? ஆடு. அதனால அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது இந்த பாவிக்காக இந்த ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா கிறிஸ்து அப்படியே ரிவர்ஸ் பண்றார், அப்படியே மாத்துறார். எப்படி மாத்துறாருன்னா, இந்த ரத்தம் தேவனுக்குன்னு சொல்ல மாறாக என்ன பண்ணிட்டார்னா உங்களுக்காகன்ட்டார், நமக்காகன்ட்டார். அங்கு பழைய ஏற்பாட்டுல நம்முடைய ரத்தம் தேவனுக்காக, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரத்தம் நமக்காக கொடுக்கிறாராம், அப்படியே மாத்துறார். அதனால தான் இதை எடுத்து என்ன பண்ணுன்றாருன்னா பானம் பண்ணுங்கள் என்றார். பழைய ஏற்பாட்டின் காலப்பகுதியில ரத்தத்தை உதடலாம் தொடவே கூடாதான். ஆனா இப்போ கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா ரத்தத்தை எதுல தொடுன்ட்டார்னா உங்கள் உதடில் இதை எடுத்து பானம் பண்ணுங்கள். அவ்வளோ விலை உயர்ந்ததை எடுத்து முன்னாடி கொடுத்துட்டாரா. ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுன்னு வருதா? இதுதான் அந்த நம்ம முதல் பகுதி பார்க்கிறோம். அப்போ ரத்தத்தை உள்ள எடுக்கிறோம் என்றால் எது நம்மளுக்குள்ள போகுதுன்னா ஜீவன் உள்ள போகிறது. ஆனா எது மூலியமாக? உதடு மூலியமா இல்லையா, இருதயத்தின் மூலியமா. சரி, இருதயத்தின் மூலியமான இன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளுக்குள்ள போனது என்றால் இன்னா நடுக்கும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்றார். வாசிக்கலாம், எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்போ நம்மளோட மனசாட்சி இருக்கா? அந்த மனசாட்சியில எந்த கிரியை இருக்கா?
செத்த கிரியை. இந்த செத்த கிரியை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் எது தேவைப்படுதா? கிறிஸ்துவின் ரத்தம். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் போனது என்றால் அந்த மனுஷனோட மனசாட்சி முதல் சுத்தமாக வேண்டும். எதிலிருந்து சுத்தமாக வேண்டும்? செத்த கிரியைகள். செத்த கிரியைகள்னா பழைய சிருஷ்டி. கரெக்ட் தான். இயேசு கிறிஸ்து சொல்வார், ஏதோ ஒண்ணு இருக்கா நம்ம கிட்ட, அது செத்துதுன்னு சொல்றாராம். கரெக்ட். மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாம்சம் எப்பவே என்ன இருக்கு? செத்து போயாச்சு. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது என்றால் அந்த கிரியைக்கு என்னதான் பேரு? செத்த கிரியை. இந்த செத்த கிரியை சுத்தமாக்க வேண்டும் என்றால் யாரோட ரத்தம் தேவைப்படுதா? இப்போ கிறிஸ்துவின் ரத்தம். ஆனா இன்னும் கொஞ்சம் புரியல. கிறிஸ்துவின் ரத்தம் இருந்தா எப்படி மனசாட்சி சுத்தமாக முடியும்? மனசாட்சினா புரியுது இல்லைங்களா? என்னங்க மனசாட்சினா? மனசாட்சி சிந்தனை. கரெக்டா சொல்றோம். அப்ப மனசாட்சினா நம்மளுக்குள்ள இருக்கிற சிந்தனை. தேவன் இதை மறைமுகமா பண்ணின்னு இருக்கிறாராம். கவனிங்க, தேவனத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மறைமுகமா பண்றாங்க. எந்த ஒரு மனிதன் தன் மனசாட்சியை சுத்தமாக்குகிறானோ அந்த மனுஷனுக்கு தெரியாமலே அந்த மனிதனோட இருதயம் விருத்த சேதனம் ஆயிக்கொண்டு வந்து நிற்கிறது. புரியுதா புரியலையா? நான் திருப்பி நான் இதுக்கு போயினே இருக்கேன். ஏன் நான் அப்படி போறேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம அப்படியே உள்ள போயினே இருக்கோம். நம்ம கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன். அப்ப கிறிஸ்துவோட ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என்றால் ஜீவனை பானம் பண்ணுகிறோம். அப்போட ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள போனது என்றால் அவனுடைய அந்த மனுஷனோட எது முதல் சுத்தமாக்கப்படணும்? இருதயம். அதுக்கு பேரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கொடுக்கிறாரு? மனசாட்சி. அந்த மனசாட்சி எதிலிருந்து சுத்தமாகணும்? செத்த கிரியைகள். எது அந்த செத்த கிரியைகள்? மாம்சத்தின் கிரியைகள் இருக்கா நம்மளுக்குள்ள? அப்ப மாம்சத்தின் கிரியைகள் சுத்தமாக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்கு அவசியமாய் தேவை. அப்பதான் அந்த மனுஷனுக்குள்ள என்ன நடக்கும்னா இருதயத்தின் விருத்த சேதனம் நடக்கும். வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இப்ப என்ன பெற்றுட்டுமா? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இது எங்க நடக்குது? இருதயத்துல நடக்குது. எப்ப நடக்கும்? இல்ல எப்ப நடக்கும்? கரெக்ட். எப்போ நடக்கும்? ஒரு மனுஷனுக்கு விருத்த சேதனம் எப்போ நடக்கும்? அந்த மனுஷனோட மனசாட்சி குத்தப்படணும். எப்போ குத்தப்படும்? கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தா உணர்வுள்ள இருதயம் கிடைக்கும். கிறிஸ்துவின் ரத்தம் இல்லைன்னா உணரவே மாட்டாங்களாம். அவங்க பாவம் செய்வாங்களாம். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் பண்ணுது சரி அப்படின்னு தான் போயிடுவாங்க. நான் பண்ணுதெல்லாம் தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பண்ணாங்களே அதனால நானும் என்ன பண்றேன்? நானும் பண்றேன். அவங்க பண்ணதுக்கு தானே பண்றேன் சொல்றோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் பண்றோம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்குள் ஓடுறது நின்னு போயிட்டுருது அப்படின்னு அர்த்தம். இதை மேலும் புரிஞ்சுக்கணும்னா அடுத்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு விஷயத்தை எடுத்துன்னு பேசுவார். என்ன சொல்வாருன்னா அதுலயே வாசிக்கலாம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இருங்க சிஸ்டர், போதும் அங்கே நிக்க வைங்க. கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ரத்தத்தை எடுக்குவாங்க. ஆசாரியர்களோட டார்கெட், அதாவது இந்த ரத்தத்தை எது மேல தெளிக்கணும்னு முதல் யோசிக்குவாங்க. பலிபீடம், உடன்படிக்கை பெட்டி, இது மேல தானே தெளிக்கணும். இது பழைய ஏற்பாடு. இப்போ கிறிஸ்துவின் ரத்தம் எது மேல தெளிக்கப்படணும்னு கிறிஸ்து வச்சிருக்கிறார் டார்கெட்? நம்மளுடைய இருதயம். அங்க பலிபீடம், இங்க எது மேல தெளிக்கணும்னு பாத்தீங்கன்னா இருதயம். அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாருன்னா மனசாட்சின்றார். இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். 2 விஷயம் சொல்லிட்டார். ஒண்ணு, நம்மளோட இருதயம் எப்படித்தான் இருக்கணும்? உண்மையா தான் இருக்கணும். ஆனா எது தெளிக்கப்படணும்? எது தெளிக்கப்படணும்? வசனத்தை பார்த்து சொல்லணும். இல்ல எது தெளிக்கப்படணும்? இருதயத்தின் மேல் எது தெளிக்கப்படணும்? ரத்தம் இருக்கா? எது கழுவப்படணும்? சரீரம். எதனால் கழுவப்படணும்? சுத்த ஜலம். அதுதான் 2 விஷயம் பவுல் சொல்றார். ஒண்ணு,
இருதயத்தின் மேல், அதாவது மனசாட்சியின் மேல் ரத்தம் தெளிக்கப்படணும், மாம்சத்தின் மேல் சுத்தமான தண்ணி தெளிக்கப்படணும். இது நிமித்தமா தான் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது. ஏன்னா அந்த ரத்தம் மனுஷனோட இருதயத்தின் மேலையும் அந்த தண்ணி மனுஷனுடைய மாம்சத்தின் மேலையும் தெளிக்கப்படணும். அப்பதான் அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா முழுமையாக சுத்தம் ஆகுறாங்க. சரி, அப்போ இந்த தண்ணினா என்ன? ஒரு அடையாளம் ஞானஸ்தானம், இன்னொன்னு இருக்கு தண்ணின்றது சத்திய வசனம். அப்போ ஒரு மனுஷன் எதனால் சுத்திகரிக்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தினாலும், மேல்புரை உள்திரை எதனால் சுத்திகரிக்கப்படணும்னா ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். இதற்கு புரிஞ்சுன்னு வருது இல்லைங்களா? அப்போ இது ஞானஸ்தானத்தையும் இருக்கு. ஞானஸ்தானம் தொடங்கி எங்கத்தான் முடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம நடந்துன்னு இருக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் கொடுக்கிறார், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 3:21 சொல்வார். இதையும் கூட நம்ம வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிரும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது எந்த அழுக்க நீக்காதான்? மாமிச அழுக்க நீக்காது, மாறாக பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. அப்ப ஞானஸ்தானமே நான் பாத்தீங்கன்னா தேவனை பற்றின நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இப்ப உடன்படிக்கைக்குள்ள வந்தா எது தெளிக்கப்படணும்? ரத்தம் தெளிக்கப்படணும். எது மேல தெளிக்கப்படணும்? எது? இருதயத்தின் மேல் தெளிக்கப்படும். இருதயம்னா மனசாட்சி மேல் தெளிக்கப்படுது. சரியா? சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மருந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா? நம்மளுக்கு நோய்கள் வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சு, நம்ம என்ன சாப்பிட்றோம்? மருந்து சாப்பிட்றோம். அந்த மருந்து சாப்பிட்டா அது என்ன செய்யுது? வேலை எப்படி குணமாக்குது? இல்லை, எப்படி நம்ம மருந்து சாப்பிட்ட உடனே அந்த மருந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ரத்தத்துல ஓட தொடங்கும். ரத்தத்தில் ஓடி, ரத்தம் எங்கெல்லாம் ஓடின்னு இருக்கோ அங்கெல்லாம் அந்த மருந்தும் ஓடும். புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் வந்தது என்றால் அந்த மனுஷனுக்குள்ள அந்த ரத்தம் எங்கெல்லாம் ஓடும்? முழுமையாக ஓடும். சிம்பிள் என்ன தெரியுமா சொல்றாருங்க? என்னுடைய ரத்தம் உங்களுக்குள்ள ஓட வேண்டும் என்றார். அதாவது என் ஜீவன் உங்களுக்குள் இருக்கணும். நீங்க பானம் பண்ணீங்கன்னா, என்னோட ரத்தத்தை பானம் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு? அதுல ஜீவன் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள யார் வந்துடணும்னா நான் இருக்கணும்ன்றார். என்னோட ஜீவன் தான் இருக்கணும். உங்க முழு ரத்த ஓட்டத்துல என் ரத்தம் தான் ஓடணும்ன்றார். இன்னைக்கு இது ஓடுதா? இது 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 சாத்தியமா? இது சாத்தியமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்குள்ள ஓடுறது சாத்தியமா? சாத்தியம் இல்லை தானே? பவுல் கிட்ட கேட்டா சாத்தியம் என்றார். எங்க சொல்றாருன்னா கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் செத்து போயிட்டேன்றார். அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்ப வந்துட்ட உயிரோடும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள்ள ஓடுற ரத்தம் கிறிஸ்துன்றார். புரியுதா? எனக்குள்ள ஓடுற ரத்தம் என்னன்னு சொல்றாருன்னா கிறிஸ்து. அதனால எனக்குள்ள பிழைத்திருக்கிறது யார்தா? கிறிஸ்துன்றார். அப்போ கிறிஸ்துவை நாம் பானம், அதாவது அவரோட ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம் என்றால் அவரோட ஜீவன் நம்மளுக்குள்ள வருது. ஜீவன் வருதுன்னா எது நம்மளுக்குள்ள ஓடணும்? அவர் ஓடணும். நம்மளோட ரத்தமே அவரா தான் இருக்கணுமா. ஒவ்வொரு நாடி துடிப்பிலும் அவர் தான் இருக்கணுமா. இது வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா புரிஞ்சுக்கலாம். பிதாவோட நாமம் நம்ம என்ன சொல்லுவோம்? யாவே. இது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லிடுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாது, அதனால சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த யாவேன்னு இருக்குது இல்லைங்களா? உயிரெழுத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு வெறியோ யாட் ஹே வாஹேன் தான் முதல் அந்த எப்ரேய எழுத்துக்கள் இருக்கும். ஆனா YHWH ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதை கரெக்டா சிந்திச்சோன்னா ஒரு மனுஷன் மூச்சியை வெளிய விட்டு மூச்சியை உள்ள எடுக்கிற சத்தம் தான் யாவே. அவங்களுக்கே தெரியாது. அப்போ ஒரு மனுஷனோட மூச்சு காத்த யாருன்னு தான் சொல்றாங்கன்னா தேவனோட பேரை தான் இன்னைக்கு எல்லாரும் உயிரோட இருக்கிற நாள் எல்லாம் அந்த சத்தம் அதுக்குள்ளதான் இருக்கு, அவங்களே அறியாமல். அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள யார் தான் இருக்கணும்னா கிறிஸ்து தான் இருக்கணும். அது இருந்தா ஜீவன், அது இல்லைன்னா ஜீவனே கிடையாது. அதனால தான் கலாத்தியர்ல இனி நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறது யார் தான்? கிறிஸ்து. அதாவது எனக்குள்ள இருக்கிற ரத்தம் யாரோட ரத்தம் தான்? கிறிஸ்துவின் ரத்தம் தான். இந்த சிந்தனையில் இருக்கிறவர்கள் என்ன யோசிக்குவாங்கன்னா இந்த சரீரம்
என் சரீரம் அல்ல, இது தேவனின் ஆலயம், இது எனக்கு சொந்தமானது அல்ல. ஏன்னா இத்த தேவன் மிகப்பெரிய விலையை கொடுத்து வாங்கினாருன்ட்டு சிந்திக்குவாங்களாம். இது இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்துட்டு வசனத்தை படிக்கலாம். நம்ம யாருக்கிட்டையும் இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வண்டி வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு புது வண்டி வாங்கி இருக்கிறாங்க. அந்த வண்டியை நம்ம எடுத்துக்கின்னு போறோம், எங்கேயோ போறோம். எப்படி இருக்கும் அந்த வண்டியை ஓட்டும் போது நம்ம எப்படி கண்காணிக்கும் அந்த வண்டியை? இப்போ எங்கன்னா இடிக்கலான்னு போவோமா? ஐயோ யாருமே இடிக்க கூடாதுன்னு யோசிக்கும். யாருன்னா இடிக்க வந்தா, இல்ல இடிக்க வந்தா நம்ம மாறி போயிடுவோம், இடிக்கவே விட மாட்டோம். கரெக்டா? ஏன் ஏன் அந்த வண்டி யாருக்கு சொந்தம் இல்லை? அந்த வண்டி வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தம். ஜாக்கிரதையா இருக்கிறோம் இல்லையா? இப்போ கிறிஸ்து மூலியமா, அதாவது கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்குள்ள இருக்குதுன்னா, இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் இல்லைன்னா நமக்கு சொந்தம் இல்லை. அப்ப இதை எப்படி பார்த்துக்கணும்? பாவம் செய்யாமல் பார்த்துக்கணும். அதாவது ஆக்சிடென்ட் நடக்காம பார்த்துக்கணும்ன்றார். வசனத்தை நீங்களே வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும். அப்போ இந்த சரீரம் யாரோட ஆலயம்? தேவனுடைய ஆலயம். ஏன்னா உள்ள என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அப்ப இது யாரோட சரீரம் இல்ல? என்னுடைய சரீரம் இல்லை. அப்பனா இந்த சரீரத்தை நான் எடுத்துன்னு போய் இடிக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் நான் என்ன பண்றேன், இன்னும் இடிச்சுன்னு தான் இருக்கிறேன். அறியாமல் செய்யறது வேறங்க, அறிஞ்சே செய்வது வேற. செய்து குற்ற மனசாட்சி இல்லாமல் இருக்கிறது இன்னமும் படுமோசம். வாசிக்கல அடுத்த வசனம் கூட, 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு என்ன அர்த்தம்? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா காஸ். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க, God brought you with a high price. high priceனா ரொம்ப விலை. எந்த விலை? எந்த விலை? அவரோட ரத்தம். ஏன் அது விலை ஜாஸ்தி? ஏன்னா அந்த ரத்தத்துல பாவமே கிடையாது. அந்த மாதிரி ரத்தம் பூமியில எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடைக்காது. அதனால ரொம்ப பெரிய விலை கொடுத்து உங்களை வாங்கியாச்சு. இனி நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான். தேவனை எதுல மகிமைப்படுத்துன்னு சொல்றாரு பாருங்க. ஸோ யூ மஸ்ட் ஹானர் காட் வித் யுவர் பாடியா. அதாவது தேவனை இந்த சரீரத்தை வச்சு மகிமைப்படுத்துன்றார். ஏன்னா உள்ள ஓடின்னு இருக்கிறது எது? கிறிஸ்துவின் ரத்தம். சரி, திருப்பி வரலாம், பழைய ஏற்பாட்டுக்குள்ள கொஞ்சம் பார்க்கலாம். அங்க உடன்படிக்கை கரெக்டா எது மேல தெளிக்கப்படணும்? ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை மேல் தெளிக்கப்படுது. இங்க கிறிஸ்துவோட ரத்தம் ஏற்கனவே சிலுவை மேல் கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ எது மேல தான் தெளிக்கணும்னு பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனசாட்சி மேல் தெளிக்கணும்னு பாக்குறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்தோம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம். இயேசு கிறிஸ்து இன்னொரு வசனத்தை சொல்லிட்டார். என்னோட ரத்தம் தான் உண்மையான பானம்னே சொல்லியிருக்கிறார். மெய்யான பானமா இருக்கிறதுன்னு வர, அதாவது ட்ரூ ட்ரிங்கா, வேற எதுவுமே இல்லைன்னு வர. யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. இதுனா என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. இப்ப நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், அதனால என்ன நடக்குது? சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா? அதனால என்ன நடக்குது? எனர்ஜி கிடைக்குது, எல்லாம் கரெக்ட் தான். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும். யாரோ கரெக்டா சொன்னீங்க, ஜீரணம். சரி, அதுலயும் அதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப சாப்பிடல, தண்ணியே குடிக்கல, என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். ஒன்னும் இல்லை, செத்து போயிடுவோம். சாப்பிடாம தண்ணி குடிக்காம எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஒரு காலகட்டத்துல செத்து போயிடுவோம். அப்ப நம்ம ஏன் சாப்பிட்றோம், ஏன் தண்ணி குடிக்கிறோம்னா உயிரோட இருக்கிறதுக்கு குடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய ரத்தம் தான் மெய்யான பானம், ட்ரூ ட்ரிங்க். தண்ணியெல்லாம் இல்லையா, என்னோட ரத்தம் தான் மெய்யான பானம். ஏன் இதை சொல்றாருன்னா, அவரோட ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் வந்தது என்றால் அந்த மனுஷனுக்குள் தேவன் கொடுத்த புது சிருஷ்டி நாள்தோறும் வாழ்ந்து கொண்டுனே இருக்கும். அது சாகறதுக்கு போகாதான். உள்ளோ இப்ப ஜீரணம்னு சொன்னீங்க இல்லைங்களா, சாப்பிட்ட உடனே ஜீர்ணிக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள வந்து ஜீரணம்னா என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ள இருக்கிற சத்தெல்லாம் சரீரம் எடுத்துக்குச்சு, அப்பதான் ஜீரணம் ஆகும். சத்து எடுத்துக்கலன்னா ஜீரணம் ஆகாது, வெளியே வந்துடும். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன், அவருக்குள்ள ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அந்த மனுஷனை பார்த்தால்
யாரை பார்க்க முடியும்? கொஞ்சமா, கரெக்டா? ஏன்னா கிறிஸ்துவோட உபதேசங்கள் அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? ஜீரணமாயி போய் சரீரத்தில் சேர்ந்திருக்கிறது, அதாவது சிந்தனைக்குள் சேர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட ரத்தத்துல இருக்கா. அதுக்கு என்ன சொல்றாருன்னா உண்மையான பானம்ன்றார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா என் கூட எப்பவுமே தொடர்புல இருங்கன்றார். என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, பிரிஞ்சு போகாதீங்க. ஒரு ரத்தத்தையும் ஒரு மனுஷனையும் பிரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த மனுஷன் என்ன ஆயிடுவாரு? செத்து போயிடுவாரு. அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்குள்ள ஓடுது, அதை பிரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்குள் ஞானஸ்தானத்தில் பெற்றுக்கொண்ட புது சிருஷ்டி செத்து போயிடும். அவ்வளவுதான் அதான் விஷயம். இத கிறிஸ்து ஒரு உவமையாக பேசுறார். அந்த உவமைக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். எந்த உவமை அப்படின்னா உங்களுக்கு இந்த உவமை நல்லாவே தெரியும். நானே திராட்சை செடி, அப்ப கிறிஸ்து திராட்சை செடி. கொடி யாரு? கொடி நாம்ப கொடி. கிறிஸ்துவோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் இந்த கொடிக்கு எல்லா சத்து ஜீவன் எல்லாம் கிடைக்கும். கொடியை கட் பண்ணி வெட்டி தூக்கி போட்டா கொடி செத்துரும். அதை தான் சொல்ல வர்றார். என்னுடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீயும் நானும் ஒன்னா ஒட்டி நிற்கும். என் ரத்தம் உங்ககிட்ட இல்லைன்னா நீயும் நானும் துண்டிக்கப்பட்ட மாதிரி காஞ்சி போயிடுவோம் அப்படின்ற விவரத்தை தான் இப்படி வேற ஒரு பாஷையில பேசுறாரு. இப்படி ஒட்டி இருந்தா என்ன கிடைக்குது? அதனால அந்த மரம், அந்த செடி என்ன கொடுக்குது? கனி. எந்த கனி? நல்ல கனி. அந்த கனிக்கு பேருனா ஆவியின் கனிகள். அப்போ கிறிஸ்து உடனே சேர்ந்திருந்தா தான் என்ன கொடுக்க முடியுங்க? ஆவியின் கனிகள். தோட்டக்காரர் யாரு? பிதாவானவர். அந்த செடி வளரணும்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை. தண்ணி. அப்ப தண்ணினா எது? சத்திய வசனம். இன்னொன்னு சரி, எல்லாம் கரெக்ட். வெளிச்சம் வேணுமா இல்லையா? சூரியன் இருந்தா தான் அந்த செடி என்ன பண்ணோம்னா அதுக்கு தேவையான உணவை அது தயாரிச்சுக்கும். அந்த இலை இருக்குது இல்லைங்களா, அந்த இலையில இருந்து சூரிய வெளிச்சத்தை எடுத்து உணவை தயாரிச்சுக்கும். அந்த உணவு தான் போவோம். அந்த வெளிச்சம் தான் தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி. இருந்தா தான் இதெல்லாம் நடக்குமா. இப்போ வெட்டி தூக்கி போட்டா, தோட்டக்காரர் இருந்தாலும் சரி, செடி இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெளிச்சம் இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். தூக்கி போட்டு இதைத்தான் சொல்றாரா, உள்ள என்ன பண்ணுங்க, என்னோட ஒட்டி இருங்கன்ட்டு. பழைய ஏற்பாட்டுல இதுக்கு ஒரு வசனம் வேற மாதிரி பேசியிருக்கோம். அதாவது நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தை எப்படி பேசியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சின்னு பேசும். அந்த வசனத்தையும் நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். 104 சங்கீதம் 15 வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முக கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. முகக்கலை அது எது மூலியமா வருதா? இல்ல எண்ணெய் தெரியும் நம்மளுக்கு என்னன்ட்டு, பரிசுத்த ஆவி. ஆனா இங்க திராட்சை ரசம் மனுஷனோட இருதயத்துக்கு என்ன வர வைக்குதுங்களா? மகிழ்ச்சி வர வைக்கிறதா. ஏன் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி வரும்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம். இப்போ சாவுல இருந்து எல்லாருமே விடுதலை அப்படின்னா எல்லாருக்குமே என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். நிறைய விஷயத்துக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். கிறிஸ்துவின் ரத்தம் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த மகிழ்ச்சின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நற்செய்தி. அதோட மூல பாஷையில போய் பாத்தீங்கன்னா நற்செய்தி, குட் நியூஸ். இது கிறிஸ்து பிறந்திருக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தான். ஏன் மகிழ்ச்சினா கிறிஸ்து மூலியமா என்ன கிடைக்கும்? நற்செய்தி கிடைக்கும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கும். சரி, திருப்பி வரலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இடரான ஒரு வசனம். இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கிறிஸ்துவும் 2 விஷயம் சொல்றாரு. என்னோட ரத்தத்தை பானம் பண்ணீங்கன்னா 2 விஷயம் பேசுவாரு. என்னன்னா வாசிக்கலாம். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. முதல்ல என்ன கொடுக்கிறாருன்னா நித்திய ஜீவன். அடுத்து நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்ப நித்திய ஜீவன் எப்போ கிடைக்கும்? கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும்னா நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் தானே பேசியிருக்கணும். ஆனா இங்க நித்திய ஜீவனை முதல் வச்சுட்டு அடுத்து என்ன சொன்னாரு? கடைசி நாளில் எழுப்புவேன். இப்போ முதல் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவனா இல்ல உயிர் தெழுதலா? ஆனா கிறிஸ்து இங்க வந்து ஆப்போசிட்டா பேசினாரா? கேட்கிற கேள்வி புரியுதா? சரி, வேற மாதிரி கேட்கலாம். ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் எப்ப கிடைக்கும்? உயிர் தெளிந்து வந்த பின்பு. அப்ப கிறிஸ்துனா சொல்லியிருக்கணும் அந்த மனுஷனுக்கு கடைசி நாள்ல நான் உயிரோட எழுப்புவேன், அவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும். ஆனா நான் என்ன சொல்லிட்டாருன்னா நித்திய ஜீவன்
அப்புறமா அந்த மனுஷனை உயிரோட எழுப்புவேன். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் உள்ள போனா தான் புரிஞ்சு கொள்ள முடியும். நான் முயற்சி பண்றேன். இப்போ நம்ம இந்த சரீரத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறோமா? வாழ்ந்துன்னு இருக்கிறோம். தேவன் நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்தாரா? கொடுத்தார். அந்த ஜீவனுக்கு பெயர் என்ன? இல்ல, இப்போ மனுஷனா இருக்கிறோம். இப்ப ஏற்கனவே ஆதாமோட ஜீவனுக்குள்ள தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஆனா தேவன் எனக்கு இன்னொன்னு கொடுத்திருக்கிறாரு. இந்த மாம்ச சரீரத்தை விட்டு இன்னொன்னு ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது எந்த பாடத்துல வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களின் சிந்தனை அதுல இருக்கோ, புது சிருஷ்டியின் பயணம் அதுல வந்திருக்கோ, நிறைய அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு இன்னொன்னு கொடுக்கிறாரு. புது சிருஷ்டி கொடுக்கிறார். ஆமாவா? அந்த புது சிருஷ்டிக்கு பேர் என்ன? கிறிஸ்துவின் சிந்தனை இப்படி எல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினது. இந்த புது சிருஷ்டி தான் நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? புதிதாக்கப்படணும். பழைய சிருஷ்டி என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் சாவணும். இப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சபையா மாறிட்டார். இந்த காலகட்டத்துல மாறிட்டார். இப்ப அந்த மனுஷன் புது சிருஷ்டி சாக வேண்டுமா, சாவது வேண்டாவா? நான் கேட்கிற கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்துல சபையாய் மாறிட்டார். சபையா மாறிட்டார்னா புரியுது இல்லைங்களா? கிறிஸ்துவின் 144 அந்த மனிதனோட புது சிருஷ்டி சாக வேண்டுமா, சாகிறது வேண்டாவா? சரி, அந்த கேள்வியை வேற மாதிரி கேட்கிறேன். அந்த மனுஷனின் சரீரம் சாகணுமா, சாக வேண்டாமா? சரீரம் மண்ணுக்கு போவோம். இப்போ மனுஷனோட புது சிருஷ்டி சாகணுமா வேண்டாமா? எது அந்த புது சிருஷ்டி? கிறிஸ்துவின் சிந்தனை. இந்த சிந்தனைக்கு தான் தேவன் கண் இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா அவனுக்கு தேவன் உடனே என்ன கொடுத்துறாருன்னா, நித்திய ஜீவன் கொடுத்துறார். நீ நித்திய ஜீவன் எடுத்துக்கினா, சபையா மாறினா உன்னை நான் எழுப்புவேன் கடைசி நாள்ல. இந்த நித்திய ஜீவனை எழுந்து போகிறதும் தக்க வைத்துக் கொள்வதும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால தான் அந்த வரிசையை இப்படி போட்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே புது சிருஷ்டி கொடுத்துறாரு. அந்த புது சிருஷ்டிக்கு நித்திய ஜீவன் இருக்கு. ஆனா அந்த நித்திய அந்த புது சிருஷ்டியை கொலை செய்யறதும் வாழ வைக்கிறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த புது சிருஷ்டி வளரணும்னா அதுக்கு என்ன தேவை தெரியுங்களா? கரெக்ட், ஜீவன். அந்த ஜீவன் எதுல இருக்கு? ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் யாரோட ரத்தமா இருக்கணும்? கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கணும். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் யாராக இருக்குவாரு? அந்த புது சிருஷ்டி கிறிஸ்துவா இருக்கும். இதுதான் இத அடையாளமாக குடிக்கிறது தான் பாத்திரத்தில் கை வைக்கிறோம். இதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நல்லா கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன படுத்துவாரா? மகிமையான சரீரம், அதுதான் ஆவியின் சரீரம், மகிமைப்படுத்துவார் அப்படின்னு பேசியிருக்குவார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களா? சென்டர்ல வந்து போறதுனால. சரி, இதை இயேசு கிறிஸ்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த திராட்சை செடி, அப்புறமா அந்த கொடிகள், இந்த உதாரணத்தை வச்சு கூட கிறிஸ்து பேசியிருக்கிறார். சரி, இது இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து வந்து புரிஞ்சுக்கலாம். வேற மாதிரி வரா. இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிறாரு. கிறிஸ்து வேற ஒரு கேள்வி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம அன்பு செய்யறோமா? செய்யறோம், கரெக்டா? இப்போ கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறோமா? அப்படி கேட்கலாம். கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறோமா? முயற்சி பண்றதுலாம் கரெக்ட். எஸ் நோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் எஸ், கொஞ்சம் நோ. கிறிஸ்து கிட்ட போனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னை அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் என் வார்த்தைக்கு கீழ்பட்டிருப்பீர்கள் என்று. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்கு கீழ்பட்டிருந்தால் அவரை அன்பு செய்கிறோம்னு அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இல்லைன்னா உதடளவில் அன்பு, இருதயத்தில் அளவில் தூரம். இது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இது இப்ப எப்படி இந்த வார்த்தையை சொன்னாரு? என்ன நீங்க அன்பு செய்றீங்கன்னா என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவீங்க? கீழ்பட்டு இருக்குவீங்க. வார்த்தைக்கு கீழ்படணும்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? புது சிருஷ்டி இருக்கணும்.
அந்த புது சிருஷ்டிக்கு ஜீவன் இருக்கணும். எந்த ஜீவன் இருக்கணும்? கிறிஸ்துவின் ஜீவன். அப்ப அந்த புது சிருஷ்டிக்கு எந்த ரத்தம் ஓடணும்? கிறிஸ்துவின் ரத்தம் உள்ள ஓடணும். இது டெய்லியா இல்ல வாரத்துக்கு ஒரு நாளா இல்ல ஏதோ ஒரு நாள் தான்? டெய்லி, அனுதினமும் இருக்கணுமா. இதுக்கு பவுல் என்ன பதில் கொடுக்குவார்னா, மாம்சத்தின்படி நடுக்காதீங்கோ, இதுக்கு பேரு ஆவியின்படி நடுங்கள்ன்றார். ஆவியின்படினா மாம்சம் ஒன்ன சொல்லோ, புது சிந்தனை புது விதமா சிந்திக்க சொல்லுதா. போ நம்ம ஏதோ ஒண்ணு சிந்திக்கிறோம்னா வசனம் வந்து நிக்கும், இல்ல இது தவறு, இது பண்ணக்கூடாது, இது சரி, இது பண்ணுன்ட்டு. இந்த சிந்தனைக்கு இந்த மாம்சத்தை கீழ்ப்படுத்துங்க அப்படின்ற அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். எப்படி நடக்கணுமா? ஆவிக்கேற்றபடி நடக்கணும்ன்றார். இதை எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு விமானம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளைட்டு. அந்த விமானத்தை ஓட்டுகிறவர் ஒரு சின்ன இடத்துல தான் உட்காருவாங்க. பெரிய விமானம் காக்பிட் அப்படின்வாங்க. சின்ன இடத்துல மட்டும் தான் என்ன பண்றாங்க, உட்காந்து விமானத்தை ஓட்டுறாங்க. இவ்வளோ பெரிய சரீரத்துக்கு செயல்படுறதுக்கு தேவன் ஒரு சின்ன மூளையை கொடுத்திருக்கிறார். ஆமாவா? இந்த மூளையை இப்போ திருப்பி விமானத்துக்கு வாங்க. விமானத்தை ஓட்டுகிறவர், அந்த பறக்க வைக்கிற அந்த பைலட்டுக்கு நல்லா தெரியும் எப்படி போனோம், எப்படி திரும்பணும், ரேடார்ல வச்சுன்னு இருக்காங்க, சரியா போகணுமா இல்லையான்ட்டு. சில நேரத்தில் தீவிரவாதிகள் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த விமானத்தை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. பண்ணி அந்த விமானத்தை எடுத்துன்னு போய் இடிச்சிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான இடத்துல போய் விட்டுடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த சிந்தனைய, அதாவது இந்த சரீரத்தை ஓட்டக்கூடிய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையா இருக்கணும். ஆனா கதவை திறந்து வச்சா தீவிரவாதி மாதிரி ஒரு திருடன் சுத்தி நிற்கிறானா, எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம். அவன் உள்ள வந்து இந்த சரீரத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறான். நிறைய நேரத்துல எடுத்துக்கிறான். அவனுக்கும் நமக்கும் போராட்டம் நடுன்னே இருக்குதா. இதுதான் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் என்றார். இந்த போராட்டத்துல இருந்து எப்படி ஜெயிக்கணும்னா, அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒரு வார்த்தை சொன்னார், இது என்னுடைய மெய்யான, இதுதான் மெய்யான பானம். மெய்யான பானம்னா ட்ரூ ட்ரிங்க்னு அர்த்தம். இதுதான் குடிங்கன்றாரு. இன்னைக்கு நம்ம டெய்லி என்னத்த குடிக்கிறோம்? தண்ணியை குடிக்கிறோம். ஆனா டெய்லி எதை தான் குடிக்கணும்? கிறிஸ்துவின் ரத்தத்தை குடிக்கணும். நான் சொல்றது டெய்லி எடுத்து சும்மா வந்து இது கிறிஸ்துவின் ரத்தம், இது கிறிஸ்துவின் ரத்தம் எடுத்து குடிக்கிறத பத்தி சொல்லல. கிறிஸ்துவின் ரத்தத்தை, ஏன்னா கிறிஸ்து பேசுறதே அடியாளாம தானே கொடுத்துன்னு இருக்கிறாரு. அப்போ உண்மையா ரத்தத்தை கொடுத்தாரு இல்ல, அதை திராட்சை ரசமா கொடுத்தாரு. அப்ப டெய்லி திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு நான் கிறிஸ்துவின் ரத்தத்தை குடிச்சேன்னு சொல்லணுமா? அது கூட இல்ல. ஆவிக்குரிய சிந்தனையில இதை யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தது என்றால் அந்த மனுஷன் யாராகவே இருக்குவார்னா கிறிஸ்துவாகவே இருக்குவார். அப்ப அந்த ரத்தம் அந்த மனுஷனுக்குள்ளோ அனுதினமும் இருந்தே இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா அனுதினமும் அந்த மனிதன் யாராக இருக்கணும்னா கிறிஸ்துவாகத்தான் இருக்கணும். நம்ம கூடும் போது மட்டும் பயபக்தி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம கழிஞ்சு போன உடனே ஏன் இந்த பயபக்தி நம்மளுக்கு வரமாட்டுன்னு இருக்கு? நிறைய நேரத்துல வரமாட்டுன்னு இருக்கு தானே. நம்ம கூடி இருக்கும் போது தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போது அப்ப நம்மளுக்கு ஒரு பயமும் இருக்கு, ஒரு பக்தியும் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆனா இதே நம்ம தனிப்பட்ட முறையில இருக்கும் போது இது வருது இல்லை. ஏன் வருது இல்லைன்னா உள்ள யார் இல்ல? கிறிஸ்துவே இல்லை. இத வேற இத வந்து இன்னும் கொஞ்சம், இந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, கிறிஸ்து சொன்னாரு இது மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள போனா இன்னும் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கும். இந்த ரசத்தை வந்து கசப்பா இருக்கும். கடைசி பாத்திரத்தை குடிக்கும் போது கீழே இருக்கிற பகுதி வந்து மண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட குடிச்சுட்டு என்ன சொல்வார்னா, ட்ரிங்க் ஹீ ஆல் ஆஃப் இட்ன்னு, அதாவது எல்லாத்தையும் குடிச்சிடுங்கன்னு. அப்ப அதுக்குள்ள சில கசப்பான அனுபவங்கள் அதெல்லாம் அதுக்குள்ளலாம் போக முடியும். இந்த பாத்திரம்னா என்ன? ரசத்தை பிடித்து கொண்டு நிற்கிற இந்த பாத்திரம். அப்போ இந்த பாத்திரம் இந்த காலகட்டத்துக்கு எதுக்கு வசனத்துக்கு ஒப்பாவது, அந்த மாதிரி கூட இந்த பாடங்களை தியானிக்க முடியும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு நாள் பார்க்கலாம். ஆனா ஒரு உதாரணத்தை வச்சா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து ரத்தம் எல்லாருக்கும் ஓடுதான், இன்னைக்கு ரத்தம் ஓடுது. ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான ரத்தம் ஓட முடியுமா? ரெண்டு விதமான ரத்தம் ஓட்டவே முடியாது. அப்படி ஓடினா என்ன ஆகும்? செத்துருவாங்க, ரத்தம் மிக்ஸ் ஆயிடும். சரி, இந்த மனுஷனுக்கு பிளட் குரூப்பை மாத்தி ரத்தம் கொடுத்துட்டாங்கன்னா மனுஷன் உயிரோட இருக்குவாரா? உடனே செத்து போயிடுவாங்க. அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு எவ்வளவு விதமான ரத்தம் மட்டும் இருக்கணும்? ஒரே ரத்தம். அது எந்த ரத்தம்னு பாத்தீங்கன்னா
கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் தான். ஆனா அநேக நேரத்துல என்னுடைய உடலில் 2 ரத்தம் ஓடின்னு தான் இருக்கு. ஒன்னு கிறிஸ்துவின் ரத்தமும் ஓடும், இன்னொன்னு பேய்களின் ரத்தமும் ஓடும். அதுக்கு தான் பவுல் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பாத்திரத்திலையும் பிசாசுகளின் பாத்திரத்திலையும் அப்படின்னு பேசுவார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ஏன் பண்ணக்கூடாதுன்றாரு? கர்த்தரோட பாத்திரம் கர்த்தரின் ரத்தம், பேய்களின் பாத்திரம்னா பேய்களின் ரத்தம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 ரத்தம் ஓடுதா இன்னைக்கு? இதைதான் அவர் விவரித்து சொல்லி இருக்கிறார். ஏன்னா புது சிருஷ்டியா உள்ள இருக்கு, பழைய சிருஷ்டியோட கிரியைகளும் உள்ள இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா மனுஷன் வாழ முடியுமா? அப்படி இருந்ததுன்னா புது சிருஷ்டி வளர முடியுமா? இதனால தாங்க இன்னமும் 1,44,000 பேர் முடியல, இன்னும் முடியல. ஏன்னா எல்லாருக்குள்ளும் என்னதான் ஓடின்னு இருக்குன்னா 2 விதமான ரத்தம் ஓடின்னு இருக்கு. சரி, இது எப்படித்தான் நம்ம மீட்டெடுக்க வருது? அதனால தேவன் கிருபை கொடுக்கிறார், மன்னிப்பு கொடுக்கிறார், எல்லாமே கொடுக்கிறாரு. ஆனா தெரிந்தே நம் பாவத்தை செய்யக்கூடாது. அதனால தான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். அவன் அதை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான். நம்ம செஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துடணும். இதை சொல்லும் போது தான் அப்போ சரி, நம்மளுக்குள்ள ரத்தம் ஓடணும். யாரோட ரத்தம்? கிறிஸ்துவின் ரத்தம். அதுக்கு ஒரு குரூப் இருக்குதா? பிளட் குரூப் இருக்கா? சரி, வேற மாதிரி தேவன் சொல்வாரு புத்திரர்கள்வார். நம்மளுக்குள்ள கொடுத்தாரா, அதுக்கு பேரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி அல்லது தேவனின் புத்திரர்கள். அந்த ரத்தம் ஓடணும். அப்பதான் நம்மள என்னன்னு கூப்பிடுவார்னா தேவனின் புத்திரர்கள்வார். நம்ம எப்போ இது இணைக்கப்பட்டோம்னா கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் இணைக்கப்பட்டோம். அப்பதான் நம்மளுக்கு கிடைக்குது. ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப எதுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துட்டுமா? கிறிஸ்துவின் மரணத்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்தோம். ஏன் மரணத்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்தோம்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்து மரிச்சாரு, என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதாவது என் பாவங்களும் மறிக்கப்படணும். கிறிஸ்து செத்துட்டாரு, அவரோட மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். அப்ப எனக்குள்ள இருக்கிறது ஒரு விஷயம் சாகணும். அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பாவங்கள் சாகணும். எப்படி சாகும்? தேவன் மன்னிச்சிட்டாரு அதனால செத்துறோன்னு இல்லை, நான் கொலை செய்ய வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லும் போது உங்கள் சரீரங்களை எடுத்துன்னு போய் எதுல சிலுவையில என்ன பண்ணிடுங்க? சிலுவையில அறிஞ்சிடுங்க. இந்த சரீரத்தோட கிரைகளை சிலுவையில எடுத்துன்னு போய் கொலை செய்து போட்டுடுங்கள். இனி இந்த பழைய சிருஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் இந்த கருத்தை தாங்க சொல்ல வராரு. என் ரத்தத்தை நீங்க குடிக்கிறீங்கன்னா என்னோட ஜீவன் என்ன ஆகணும்? உங்களுக்குள்ள வரணும். என் ஜீவன் உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க எப்படி இருக்குவீங்க? அதான் நம்மளை பார்த்து சொல்றார், நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்துவை போலத்தான் இருக்குமா. அதுக்கு என்னன்னா சொல்றாருன்னா கீழ்ப்படிதல். பார்த்துல கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கிறிஸ்துவோட சிலுவையும் சுமந்துன்னு போவோம். கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிச்சு காமிக்கும். இவங்க தான் ஜெயிக்குவாங்க. நம்ம நிறைய நேரத்துல படிக்கிறோம் இல்லைங்களா, 1,44,000 யார் அந்த 1,44,000னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்குள் ஓடின்னு இருந்தா தான் அவங்க ஜெயிக்குவாங்க. ரத்தம் ஓடுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவை பிரதிபலிச்சு காமிக்கிறவர்கள் தான் ஜெயிக்குவார்களா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கோம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால. நிறைய நம்ம நினைக்கும், ஓ ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு, ரத்தத்தை கொடுத்துட்டாரு, நம்ம ஜெயிச்சிட்டோம் வந்துட்டோன்ட்டு. இல்ல, அந்த ரத்தம் யாருக்குள்ள ஓடணும்? நமக்குள்ள ஓடணும். கிறிஸ்து இந்த மாதிரி செஞ்சார் இல்லைங்களா? இது கலாச்சாரம் இருந்தது. பழைய காலத்துல ஒரு கலாச்சாரமே இருந்துச்சு. என்ன செய்வாங்கன்னா 2 பேருக்குள்ள உடன்படிக்கை செய்யறாங்கன்னா அவங்க திராட்சை ரசத்தை எடுத்துக்கின்னு ஒரு மிருகத்தை பலி செலுத்திடுவாங்க. பலி செலுத்தி அந்த மிருகத்தோட ரத்தத்தை எடுத்து திராட்சை ரசத்துல கலந்துருவாங்க. கலந்து 2 பேருமே குடிக்குவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நாம ஜீவனிலையும் மரணத்திலையும் நம்மளுக்குள்ள செய்து கொண்ட இந்த உடன்படிக்கை ஒடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி பழைமையான கலாச்சாரத்தில் மக்கள் இதை செய்தார்கள்.
இந்த மாதிரி ஒரு மிருகத்தை எடுத்து அடிச்சு அதோட ரத்தத்தை திராட்சரசத்துல கலந்து 2 பேருமே பானம் பண்ணிக்குவாங்க. மரணம் வரைக்கும் நாங்க இந்த உடன்படிக்கையில இருக்குவோம். கிறிஸ்துவோட ரத்தம், அதாவது அவரோட திராட்சரசத்துல நாம் பானம் பண்ணுகிறோம்னா என்ன அர்த்தம்னா, ஞானஸ்தானம் எடுத்துமா அப்போ வாக்குறுதிகள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன வாக்குறுதிகள்னா, வசனத்தின் பூர்வமாக இனி நாம் அல்ல, நாம் மறிச்சோம், தேவனுக்கு என்று பிழைத்து வந்திருக்கிறோம், கிறிஸ்துக்கு என்று பிழைத்து வந்திருக்கிறோம், எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் வாக்குறுதி தானே. அந்த வாக்குறுதி எதனால் இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பானம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்னா, நான் சாகுற வைக்கோ இந்த தேவனத்தில் செய்த உடன்படிக்கை என் நேரமும் ஒடிக்கப்படக்கூடாதுன்னு. இது கிறிஸ்துவோட பாஷையில எப்படி சொல்வார்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழல் வைக்கிறாரு. அது சில பேருக்கு நீங்க கேட்டிருக்கீங்க தெரியும், லேவியின் புத்திரர்களின் சுத்திகரிப்புன்னு கேட்டிருக்கிறீங்களா? ரத்தத்தை எடுத்து வலது காது மேலையும் அந்த கை அப்புறமா கட்டை விரல் எல்லாம் தேய்க்குவார். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல் பூசப்படுதுன்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கவனிங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 விதமான ரத்தம். யாரோட ரத்தம் தான் ஓடணும், யாரோட ரத்தம் இருக்கக்கூடாது? சரி, பேய்களின் ரத்தம்னா அது எந்த ரத்தம்? பழைய சிருஷ்டி, கரெக்ட். இப்போ பழைய சிருஷ்டி இருக்கக்கூடாது, புது சிருஷ்டி மட்டும் தான் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். இது கிறிஸ்து எப்படி பேசியிருக்கிறார்னா, தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் எழுந்து போவான், அதை என் நிமித்தமாக இழக்கிறவன் அதை காப்பான். எந்த ஜீவன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா? நித்திய ஜீவன் கொடுத்தாரா அந்த புது சிருஷ்டிக்கு? அந்த ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இத நேரடியா கூப்பிடுறாராம், என் ஜீவனை எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கும் என்ன கிடைக்கும், உங்களுக்கும் ஜீவன் கிடைக்கும். என் ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுச்சுன்னா என்னை போலவும் நீங்கள் இந்த பூமியில் வாழ்வீர்கள். இதுல இன்னொரு தவறான கள்ள உபதேசம் கூட இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்குவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அந்த அப்பத்தை சாப்பிடும் போது அது அப்படியே மாம்சமாய் மாறிடும், ரசத்தை குடிக்கும் போது அது மெய்யாகவே ரத்தமா மாறுதுன்னு, அதுக்கு பேரு டிரான்ஸ்சப்ஸ்டியூஷன் வாங்கும். அந்த மாதிரி எங்கேயும் நடுக்கவோ இல்லை, கிறிஸ்து அதை சொல்லவும் இல்லை. இவங்க அதை சாப்பிட்டுட்டு, ஓ ரத்தம் வந்துச்சு, இவங்க கடிச்சாங்கோ, மாம்சத்துல இருந்து ரத்தம் ஊத்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஃப்ரேம் போட்டு வச்சு மக்களை ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. வேதத்தின்படி அது அல்ல. ஏன்னா கிறிஸ்துவோட ரத்தத்தை புசிக்கிறதும் பானம் பண்றதும் பல்லுனாலையும் வயிற்றுனால ஜீரணம் பண்றது அல்ல, அது இருதயத்தின் மூலியமாக பானம் பண்றது தான் மெய்யான பானம். உணரணுமா, அந்த பாத்திரத்துல கை வைக்கிறோம்னா எனக்குள்ள ஓடின்னு இருக்கிறது கிறிஸ்துவின் ரத்தம்ன்றது உணரணும். உணர்ந்தா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ என் ரத்தத்துக்கு பிறந்தையான்னு வாங்கும் சொல்றாங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? நீ என் ரத்தத்துக்கு பிறந்தியானா நீ என்ன ஏமாதினா இல்ல, நீ இல்ல, அதனால தான் நீ போய் என் ரத்தத்துல பிறந்தேன்னு. அப்போ கிறிஸ்தோட ரத்தம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா யாரை போல இருக்கணும்? இல்லைன்னா கிறிஸ்துக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும், நீ என் ரத்தத்துல பிறந்தியான்ட்டு. நிறைய நேரத்துல அப்படித்தான் ஆயிடுது. நம்ம பிறந்து வந்திருக்கோம் ரத்தத்துல, ஆனா அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாதபடிக்கு வாழ்ந்துன்னு இருக்கும். இப்படி இருந்தா தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வந்து வாசமா இருக்குவாராம். வாசிக்கலாம், எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. சரி, இந்த வசனம் விட்டுருக்கு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் வில் மேக் ஹிஸ் ஹோம் இன் யுவர் ஹார்ட்ஸ். கிறிஸ்து அவருடைய நம்மளுடைய இருதயத்தில் வந்து தன்னுடைய வீட்டை கட்டுவார். இங்கதான் வந்து வாசமா இருக்குவார். ஏன்னா உள்ள என்ன இருக்கு, அந்த விருத்த சேதனமும் நடந்திருக்கு. அடுத்து வந்து இந்த கிறிஸ்துவின் இந்த திராட்சை ரசம்லாம் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளெல்லாம் போனா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா போவோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்வுக்கு தேவையான ஆவிக்குரிய பாடத்தை மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற நிழல் பொருள் பார்த்தா நம்மளுக்கு நேரம் போறதே உண்மையா தெரிய வராது, அவ்வளோ இருக்கு. ஆனா இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்குள்ள போகிறது வேண்டான்னு சொல்லித்தான் நிக்க வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த ரத்தம் அப்படியே நியாயப்பிரமாணத்துக்குள்ள தேவனை எடுத்துன்னு போய் காமிக்குவார். எப்படி காமிக்கிறார்னா, ஒரு 2-3 நிழல் சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போயிடுறேன். ஆசாரிப்பு கூடாரத்தின் காலப்பகுதியில அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கும் போது, தேவனே யாவே தேவனே, இந்த ரத்தம் இந்த மனிதரோட பாவத்துக்காக என்னாவது தெளிக்கப்படுதுன்னு சொல்லி தேவன்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலப்பகுதியில அந்த ரத்தம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு,
அதே நேரத்துல அந்த ரத்தம் வேற யாருக்கும் கொடுக்கப்படுதுன்னா நமக்கும் கொடுக்கப்படுது. டைரக்டாவே பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். உங்களுக்கு இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. இல்ல, யாரோ கரெக்டா சொன்னீங்க. மோசே வனாந்திர பயணம் ஞாபகம் இருக்குங்களா? வனாந்திர பயணத்துல இவங்க போகும்போது தண்ணி தாகம், எல்லாருமே தண்ணி இல்லாம செத்து போயின்னு இருந்தாங்க. தண்ணி கொடுக்கலன்னா சாகுற நிலைமை அப்படி அவங்க நினைச்சுக்கினாங்க. ஆனா தேவன் சாகலா விட மாட்டாருன்னு இவங்க நம்பிக்கை இல்லை. அப்போ முதல் தடவை என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே கூப்பிட்டு, மோசே இந்த கண்மலைய நீ அடி, அந்த மக்களுக்கு ஜீவனுக்கு தேவையான தண்ணி இந்த பாறையில இருந்து ஊத்தும். அது அவங்க என்ன பண்ணிக்கிட்டோம், அவங்க குடிச்சுக்கிட்டோம். அந்த பாறைக்கு பேர் என்ன சொல்வாருன்னா கண்மலை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10 சொல்வாரு. அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவேன்றாரு. அந்த வசனத்தை படிச்சிருக்கிற இல்லைங்களா? வனாந்திர பயணத்தை முழுமையா பேசின்னு வர்றார். பேசிட்டு என்ன சொல்வார்னா, இந்த வனாந்திர பயணம் முழுவதும் அவர்களோடவே கூட சென்ற கண்மலை கிறிஸ்து. அங்க ஒரு கண்மலை, கிறிஸ்துவும் ஒரு கண்மலை. அங்க அடிச்சதுக்கு அவர்கள் குடிக்கிறதுக்கான தண்ணீர் கிடைச்சது. இங்க கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால நாம் குடிக்கிறதுக்கான ரத்தம் கிடைக்கப்படுது. அதை அவர்கள் குடிச்சு வாழ்ந்தார்கள். இங்க இதை நாம் உள்ள எடுத்துக்கொண்டு புது சிருஷ்டி வாழ போகிறது. அது அங்கேயே வச்சு காமிச்சிருக்கிறார். ஆனா அது இன்னொன்னு கூட இருக்கு. 2ஆம் முறை மோசே கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ என்ன பண்ணு, பேசு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. இதன் நிமித்தமாக மோசஸ் எங்க போகல, கானானுக்கு போகல. இப்போ நம்ம கிட்ட கிறிஸ்து தேவன் பார்த்து சொல்றாரு, இப்போ வந்தாச்சா, ஜீவ தண்ணியை கொடுத்துட்டாரா, இப்போ கிறிஸ்துவ பார்த்து என்ன பண்ணுன்றாரு, பேசு. பேசுனா என்ன, ஐக்கியத்துல இரு. நாம என்ன பண்ணணும், பேசுறோமா அடிக்கிறோமா? சரி, அடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, முதல் தடவை மோசே அடிக்கிறதுக்கு அடையாளம் என்ன, அங்க அடிச்சாரு, தண்ணி வந்தது. இந்த பக்கம் கிறிஸ்துவும் அடிக்கப்படுறாரு. எதுல, சிலுவையில். கரெக்ட். அப்பதான் அவரோட ஜீவனும் கிடைக்குது. 2ஆம் முறை மோசஸ் அடிக்கிறார்னா அப்ப இங்க என்ன அர்த்தம், 2ஆம் முறையும் கிறிஸ்துவை சிலுவையில் அறிகிறவர்கள். இதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனி மறுதலித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், இவர்களே கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறிந்து எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் படுத்துகிறவர்கள். அப்போ இங்கேயும் அடிக்கிறோம். எப்படி, அவர் சொல்ற வார்த்தையை கேட்கலன்னா என்ன அர்த்தம், அவரை தூக்கி கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறோம். அப்ப 2ஆம் முறை அடிச்சவர்கள் எங்க போல, மோசஸ் கானானுக்கு போல. அப்ப இங்க சிலுவையில் அடிக்கிறவர்கள் எங்க போக மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ போயின்னு இருக்கிற பரம கானானுக்குள் இவர்கள் உள் பிரவேசிக்க மாட்டாங்க. தூரத்துல இருந்து பாக்குவாங்க, ஓ தேவனின் திட்டம் இப்படி இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா அங்க உள்ள கடந்தே போக முடியாதா. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறார்னா, அவரோட ரத்தத்தை குறித்து பழைய ஏற்பாட்டுல நிறைய நிழல்கள் வச்சிருக்கிறார். 1 2 இல்ல, நிறைய இருக்கு. சரி, அப்படியே நம்ம திருப்பி நம்ம பாடத்துக்குள்ள வந்துடலாம். அப்படியே கடந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். இப்போ ஓரளவுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்னா என்ன அர்த்தம்? நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்னா என்ன அர்த்தம்? இல்ல, அவரோட ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்னா ரத்தத்துல என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. அப்போ ரத்தத்தை குடிக்கிறோம்னா எதை குடிக்கிறோம்னு அர்த்தம்? அவருடைய ஜீவனை குடிக்கிறோம்னு அர்த்தம். அவருடைய ஜீவன் குடிக்கிறோம்னா இன்னைக்கு அவருடைய ஜீவன் எனக்குள்ள ஓட வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல் இருக்கணும். இதுக்கு அடையாளமாகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா, எதுல கை வைக்கிறோம், இதுக்கு அடையாளமா தான் அந்த பாத்திரத்துல கை வைக்கிறோம். பாத்திரத்துல கை வச்சு காமிக்கிறோம், இந்த ரத்தம் எனக்குள்ளோ இன்னும் இருக்கிறதுன்ட்டு அடையாளப்படுத்தி காமிக்கிறது தான் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் கையை பிடிக்கிறது. இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சில காரியங்களை பார்த்துட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து அங்க இருந்தாரு, அவர் எனக்குள் இருந்தாருன்னா நான் எப்படி இருக்குவேன்ட்டு ஒரு 5 விஷயத்த பார்த்துட்டு முடிச்சிடலாம். இப்போ கிறிஸ்துவோட ஒவ்வொன்றா பார்க்கலாம். அங்க கிறிஸ்து இருக்கிறார், அவரோட ரத்தம் எனக்குள்ள இருக்குதுன்னா அவரோட ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அப்போ அவரை போல் நானும் இருக்குவேன். இதுதான் அதோட விஷயம். இப்போ கிறிஸ்துவோட பிறப்பை பார்க்கலாம். கிறிஸ்துவோட பிறப்பு எப்படி இருந்தது, அவர் எங்க பிறந்தாரு, எங்க பிறந்தாருன்னு கூட ரெக்கார்டு இல்லை.
பிள்ளை பெற்று இடம் இல்லாததினால் துணியில் சுத்தி எடுத்துன்னு போய் முன்னணியில் கெடுத்தினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவோட பிறப்பே அவருடைய தாழ்மையை அடையாளப்படுத்தி காமிச்சிச்சு. ஆமாவா? அவரோட குணமே எப்படின்னு தான் பாத்தீங்கன்னா தாழ்மையான குணம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் நிற்கிறவர்கள் அல்லது அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், அவரை பிரதிபலிச்சு காமிக்கிறவர்கள் இந்த பூமியில் எப்படி இருக்குவார்கள்? ரொம்ப பெருமையா, படிப்பறிவு, பணத்தறிவு, அப்புறமா வசதி, ஞானம், பெருமை, என்ன வேணா சொல்லிக்கலாம், இருக்குமா? அகந்தை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கிறிஸ்துவோட ஜீவனே அவங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது எது வேணுமாந்தாலும் இருக்கலாங்க. எனக்கு நல்லா சத்தியத்தை சொல்ல தெரியும், எனக்கு தான் பேச்சு திறமை நல்லா இருக்கு, நான் பேசினா தான் நிறைய பேர் வருவாங்க, அது பெருமை, ஆவிக்குரிய பெருமை. நான் தான் பைபிள் நல்லா படிக்குவேன், என்னை தவிர வேறு யாருமே நான் தான் நல்லா பாட்டு பாடுவேன், அதுவும் பெருமை. அப்போ எதெல்லாம் வருதோ பெருமை வந்துச்சுன்னா நானுன்னு சொல்ற எல்லா இடமும் பெருமை வந்து நிற்கும். கிறிஸ்து எந்த இடத்துல பயன்படுத்தல, தன்னை முழுமையாக தாழ்த்தினார். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்குள்ள ஓடுதுன்னா நாமும் இந்த பூமியில் எப்படி இருக்கோம்னா தாழ்மை உள்ளவர்களா இருக்கும். இதைத்தான் பிலிப்பியர் 2:5 பவுல் சொல்வார், கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள்ள கூட இருக்கணும். இதே சிந்தனை நம்மளுக்குள்ள இருக்கணுமா? ரெண்டாவது, கிறிஸ்துவோட கீழ்ப்படிதல் எப்படி இருந்தாரு? கீழ்பட்டு இருந்தாரு. இயேசு கிறிஸ்து அவங்க அம்மா அப்பாக்கு கீழ்பட்டாங்களா? கீழ்பட்டாரா இல்லையா? வசனமே இருக்கு, அவங்க நாசரேத் ஊருக்கு சென்ற பின்பு கீழ்பட்டு இருந்தாராம். வாசிக்கலாம், லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? தன் பெற்றோர்களுக்கு. நம்மளை பெற்றெடுத்தது யார்? அங்க கீழ்ப்படிந்திருந்தார்னா 2 பேர் இருந்தாங்க இல்லைங்களா? அம்மா அப்பா. சரி, நமக்கு அம்மா அப்பா யாரு? எப்படி சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா உறுதியா சொல்லிடலாம். தேவன் ஒரு வசனத்தை ஆதியாகமத்துல சொல்வார், இதன் நிமித்தமாக ஆதாமும் ஏவாளை பார்த்து சொல்வார், இதன் நிமித்தமாக மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட சேர்ந்து இருப்பார். கரெக்டா? ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்பா அம்மாவே கிடையாது, அப்பா அம்மாவே இல்லை. அப்ப யாருக்கு சொன்னாரு? இதன் நிமித்தமாக. ஏன்னா அந்த வசனம் ஆதாமுக்கு சொல்லப்பட்டு இருக்கும். இதன் நிமித்தமாக மனுஷன் தந்தையும் தாயும் விட்டு மனைவியோட போய் சேர்ந்துருவாருன்ட்டு. ஆதாம் சேர்ந்தாரா இல்லையா பாருங்க? மனைவியோட பாவத்தின் நிமித்தமா சேர்ந்துட்டாங்க. அப்போ ஆதாம் யாரை விட்டுருக்கணும்? அப்பா அம்மாவை விட்டுருக்கணும். அப்போ அப்பா யார்? பிதாவாகிய தேவன். தாய் யார்? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரா? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகு கீழ்கூட்டி சேர்க்கிற வண்ணமாக தாய் ஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். எத்தனை தடவை அவங்களை கூப்பிட்டுன்னு சேர்த்தனான். ஒரு அம்மா ஸ்தானத்துல நின்னாராம். 2 பேரும் விட்டு போயிட்டாங்களாம். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துக்கு யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரா? கிறிஸ்து இந்த வசனத்துல பெற்றோருக்கு, நம்மளை பெற்றெடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தையும், மறுபக்கத்துல கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்ப கீழ்ப்படிஞ்சு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்த குணலட்சணம். சரி, ஏதோ ஒரு பாடுகள் வருது, கீழ்ப்படியுமா? வசனத்தை வாசிக்கலாம். யோவான், பிலிப்பியர் வாசிங்க. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம்? மரணம் வரைக்கும். அப்போ என்னுடைய கீழ்ப்படிதல் ஞானஸ்தானத்துல தொடங்கி எங்கதான் முடியணும்? மரணம் வரைக்கும். யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இவங்க தான் ஜீவனை அடைவார்கள். இது 2வது. அப்போ கிறிஸ்துவோட உயிர் நம்மளுக்குள்ள ஓடின்னு இருந்துச்சுன்னா அப்ப நானும் என்ன பண்ணுவேன்னா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவேன். அந்த உயிர் தான் ரத்தம், அந்த ரத்தத்தை தான் ரசம், அதை தான் அடியாளமா குடின்றார். என் ஜீவன் உங்களுக்குள்ள ஓடணும்ன்றார். 3வது ஒரு 5 காரியம் தான். 3வது இயேசு கிறிஸ்துவோட இதை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்களேன். சோதனை வந்துதான். கிறிஸ்துக்கு 3 சோதனை வந்துச்சு இல்லைங்களா? முதல் சோதனையில கிறிஸ்து எதை பிரியப்படுத்தி இருக்கலாம்? சரி, கிறிஸ்துக்கு 3 சோதனை வந்துச்சா? அந்த 3 சோதனையில முதல் சோதனையில கிறிஸ்து எதை திருப்திப்படுத்தி இருக்கலாம்? மாம்சத்தை. கரெக்டா? 2வது சோதனையில அந்த சோதனை எப்படி வந்துச்சு? யாரை சோதிக்கிற சோதனை?
இன்னொரு வாட்டி சொல்லிட்டா கவனிங்க, ஒரு 10 நிமிஷம் தான் கவனிங்க. முதல் சோதனையில கிறிஸ்து எதை திருப்திப்படுத்துற சோதனை? மாம்சத்தை. ஏன்னா கல்ல நீ என்ன பண்ணு, பசி அவருக்கு. அப்போ சாப்பிட்டாருன்னா எது திருப்தி ஆகும்? மாம்சம். மாம்சத்தை திருப்திப்படுத்துற சோதனை. ரெண்டாவது சோதனை தேவனை சோதிக்கிற சோதனை. அத்தான் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காது. மூன்றாவது சோதனை உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிற சோதனை. சாத்தான் சொன்னா என்ன பணிஞ்சு கொள்ளு, எல்லாமே என்ன பண்றேன், எல்லாமே கொடுத்துற ஒரு அதிகாரம் இருந்துச்சா? அப்போ மாம்சமும் வந்தது, தேவனை சோதிக்கிற சோதனையும் இருந்தது, பரீட்சை பார்க்கிற சோதனை, அதிகார சோதனையும் இருந்தது. ஓ எனக்கு தான் எல்லாமேன்ட்டு. கிறிஸ்து அதை எப்படி ஜெயிச்சாரு? அது ஜெயிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். வசனம் தான் கரெக்ட். ஆனா அந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்வார், எப்பவுமே சொல்வார். இந்த 3 சோதனையிலையும் எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதேன்னு வார். அப்போ ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்கணும்னா அவர் என்னத்தான் சொல்லியிருப்பார்னா, எழுதியிருக்கிறது இப்படி பண்ணக்கூடாது, எழுதியிருக்கிறது இப்படித்தான் செய்யணும்ட்டு. இப்போ கிறிஸ்துவின் உயிர் எனக்குள் ஓடின்னு இருக்கு, எனக்கு சோதனை வருது. அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த உயிர், அந்த சிந்தனை எனக்கு என்ன சொல்லணும்னா, எழுதியிருக்கிறது இப்படி செய்யக்கூடாது, எழுதியிருக்கிறது இப்படி செய்யணும்ட்டு சொல்லுதா? இன்னைக்கு சொன்னா உயிர் ஓடுது, சொல்லலனா எது ஓடல? ஜீவன் ஓடல. அவருடைய ரத்தம் நம்மளுக்குள் இல்லைன்னு அர்த்தம். அந்த கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறவர்கள் எதில் பிரியப்பட மாட்டாங்கன்னா, பாவத்தில் பிரியப்பட மாட்டாங்க, நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்களா இருக்காங்க. நீதிக்குரிய வசனம் இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணிடுவாங்களா? திருப்தி ஆயிடுவாங்க. தாகம் அதைத்தான் எதுல கொடுக்குறாரு? தண்ணி, ரத்தம், இதை என்ன பண்ணுங்க, குடி. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நீதி. ஏன்னா அது தேவனோட நீதி. இதை பானம் பண்ணுங்கள். 4 ஆயிடுச்சா? இன்னொன்னு 5, இன்னும் 2 இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவர் எப்படி வாழ்ந்தாரு? வேலைக்காரன் ஸ்தானத்தை தான் இருந்தாரா? அதை எங்க பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட கடைசி அந்த ராவபோஜனம் நடக்கிற அந்த மேல் வீட்டு அறை கூட தெரியும். அவர் கீழே இறங்கி எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, கால்களை கழுவி நான் ஒரு அடிமை ஸ்தானத்துக்கு தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார். இதுல கிறிஸ்து சந்தோஷப்பட்டாரா, துக்கம் பட்டாரா? சந்தோஷத்தாங்க பட்டாரு. முகம் சுளிக்கல, துக்கம் படல, முறுமுறுக்கல, ஐயோ ஏன் எனக்கு சொல்லல, இந்த அழுக்கான காலை நான் கழுவணுமா யோசிச்சாரா? இல்ல. இந்த வாசனை அடிக்கிற காலை கழுவணும்னு யோசிச்சாரா? இல்ல. அப்ப மற்றவர்களுக்கு செய்யற வேலையை எப்படி கருதினாரு? சந்தோஷமாய் கருதினார். அப்போ இன்னைக்கு நாம கூட மற்ற சகோதர சகோதரிகளுக்கு செய்கிற இந்த ஊழியத்தை குறைவாகவும் இழிவாகவும் அல்லது முறுமுறுத்தும் செய்யணுமே அப்படின்னு செய்யவே கூடாது. எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் செய்யணும். இதைத்தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், ஒருவரை காட்டிலும் இன்னொருத்தரை மேன்மையாக எண்ணுங்கள் கூட பேசுவார். இந்த கலாத்தியர்ல வேற மாதிரி சொல்வார். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், அதாவது என்னுடைய மாம்சத்துக்கு ஏதுவா அனுசரியாமல், அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். யாருக்கு ஊழியம் செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்க. அந்த ஊழியத்துல எப்படி இருக்கணும்? அன்பு இருக்கணும். கிறிஸ்துக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ நான் செய்யற ஊழியத்துல அன்புடன் செய்தா எனக்குள்ள எது ஓடின்னு இருக்கு? அவரோட உயிர். அவரோட உயிர்னா அவரோட ரத்தம் ஓடின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலையும் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? பிதாவுக்கு. கவனிங்க, முடிவுக்கு வந்துட்டோம். பிதாவுக்கு தான் கீழ்ப்படிஞ்சிருந்தார். கிறிஸ்துவே சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய வேலை இல்லை, நான் யாரோட சித்தத்தை செய்ய வந்தேன்? பிதாவின் சித்தத்தை தான் செய்ய வந்த. அவர் முழு நேரம் எது சொன்னாலும் எது பண்ணாலும் இது என் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் தெளிவா புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், தேவன் ஒருவர், இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன். ஆனா கிறிஸ்துவுக்கும் வல்லமை உள்ள தேவன் என்ற ஒரு பட்டம் இருக்கிறதுன்ற
புரிதலோட யோவான் எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின 3 நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சீங்கன்னா 3 கடவுள் கோட்பாடை யோவான் ஒடிச்சிடுவார், சுக்கு நூறாயிடும். அது அந்த யோவான எழுத்துக்களே இப்படித்தான் இருக்கு. அத்த ஒண்டி படிச்சா 3 கடவுளே வராது, அது ஒடிஞ்சு போயிடும். இப்ப வாசிக்கலாம் யோவான் என்ன சொல்றாரு. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்த்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரோட சித்தத்தை தேடுறாரா? பிதாவின் சித்தம் என்ன அவரோட வாழ்க்கையில தேடினார். பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாம்சத்தை புசிங்கள்லாம் பார்த்தோம். எது பிதாவின் சித்தம்? இந்த பிரமாணத்துல இருக்குதா, எடுத்துக்கோ. இந்த பிரமாணத்துல இருக்கா, எடுத்துக்கோ. தேடி தேடி பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணாரா? நிறைவேற்றினார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்றால் சுய சித்தம் என்ன ஆகணுமா? இது சாகணும். அதுதான் நிறைய நேரத்துல கஷ்டம். கிறிஸ்துவின் உயிர் ஓடின்னு இருந்துச்சுன்னா இதை முயற்சி பண்ணுவாங்க. உயிர் இல்லைன்னா முயற்சி கூட பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறமா தான் போய் அடியிருது. கடைசியில இயேசு கிறிஸ்து அதோட உச்சக்கட்டம் தான் எங்க காமிக்கிறார்னா, தன் ஜீவனையை விட்டு காமிச்சார். எப்படி விட்டு காமிச்சாரு? மற்றவர்களுக்கு ஜீவன் விட்டாரா? இது குறிப்பா சொல்லணும்னா யோவான் 3:16 நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரபலமான வசனம். யோவான் 3:16, தேவன் இந்த உலகத்தை இவ்விதமாய் அன்பு கூர்ந்தனால தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்புனார்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டார். இது யோவான் 3:16. கிறிஸ்து நமக்கு ஜீவன் கொடுத்தாரா? 1 யோவான் 3:16 நாம் மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கணுமா? வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யாருக்காக ஜீவனை கொடுக்கணுமா? சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு என்னவா இருக்கிறோம்? கடனாளிகள். ஏன் கடன்? ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரா? நமக்கு ஜீவனை கொடுத்துட்டாராம். சரி, கடைசியாக இப்போ இந்த ஒரு அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ரத்தம்னா என்ன? ஜீவன். யாரோட ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவன் எதுக்குள் ஓடணும்? நம்மளுக்குள்ள ஓடணும். அதாவது ரத்தம் இருந்தது என்றால் அந்த மனுஷனோட சரீரத்தில் யாரோட ஜீவன் மட்டும் தாவோடும்? கிறிஸ்துவின் ஜீவன். இந்த மாதிரி ஓடுகிறவர்களுக்குள்ள பார்த்தோம் இல்லைங்களா? தாழ்மை, கீழ்ப்படிதல் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா பார்த்துன்னு வந்தோம். அப்போ எது வரைக்கும் வந்து நிக்கும்னு பாத்தீங்கன்னா மரணம் வரைக்கும் வந்து நிக்கும். இதுக்கு பேரு தான் இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிறது கிறிஸ்துவே. இதை நான் மீண்டும் உறுதிப்படுத்தி அடையாளமாக என்னை நானே நினைவு கூர்ந்து கிறிஸ்துவோட பாத்திரத்தில் கை வைக்குவோம் ஒவ்வொரு தடவையும். இப்போ வைக்கும் போதும் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பாத்தீங்கன்னா, யாரோட ரத்தம் எனக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவின் ரத்தம். அதை மீண்டும் நான் உறுதிப்படுத்தி காமிக்கிறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன். இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிறது கிறிஸ்துன்றத ஞாபகம் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் மட்டுமல்ல, மீண்டும் அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த சிந்தனையை இழந்து போகாத இருக்கிற ஒருவர், அவங்களுக்கு புரிஞ்சிடும் யார் அந்த ஒருவர்ன்ட்டு. அவங்க தாங்க உண்மையான புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி இந்த விஷயத்த மறக்கவே மாட்டாங்க. பொறுமையுடன் கேட்ட நாம் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.